மனசாச்சே மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, கடைசி உலக போர். ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், அவரோட ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு கற்பனையான ஒரு உலக போரை காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் எடுத்துருந்தது. படம் பார்க்க ஒரு புதுசாக இருந்தது. ஒரு கற்பனைத்துவமான சுதந்திர ஸ்டோரி இந்த படம். சமீபத்தில் நடந்த நம்ம ரஷ்யா உக்ரைன், போன வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வார், ரெண்டாவது இந்த வருஷம் ஆரம்பத்தில் நடந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் இந்த நாட்டோட வேர்ல்டு வார். ஸோ இந்த ரெண்டோட வேர்ல்டு வாரை மையமாக வச்சு இந்தியா விசஸ் ரிபப்ளிக், குறிப்பாக இந்த இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டை மட்டும் இந்த ரிபப்ளிக்குங்கிற ஒரு கண்ட்ரி வந்து தாக்குற மாதிரி ஒரு கற்பனை சுதந்திர போராட்டமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன். நட்டி அண்ணன் வேற லெவல். அவர் தான் படத்தோட பெர்ஃபார்மரு சொல்ல போனால். ஸோ அவர் தான் பேக்ரவுண்ட் எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாரு. செமையாக இருந்தது. நட்ராஜ் சார் அவர் தான் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஹிப்ஹாப் தமிழான ஆக்டிங் வேறு லெவலு. அனாகா மேடம் ஆக்டிங் ஆசம். நாசர் சார் பர்ஃபெக்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் மெயின் கேஸ்ட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிங்கம்பூடி சார் வந்து அவரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். இதில் ஒரு வில்லனாக தான் அப்புறம் நல்லவனாக மாறிடுறாரு, மகாராஜா மாதிரி இல்லை. ஸோ நல்ல ஆக்டிங்கு. ஸோ அனாகா மேடம் வந்து ஒரு சிஎம் பொண்ணு. ஸோ சிஎம் பொண்ணு வந்து இவர் வந்து ஒரு யுனைடெட் நேஷனில் இருக்கிற வெப்பன் செக் பண்ணுற ஒரு வெப்பன் செக் பண்ணுற ஒரு போஸ்டிங்கில் நம்ம இப்போ ஒருத்தவங்க இருக்கார். ஆர்ஃபனேஜில் வந்தார், ஹோமில் தான் வந்தார். ஸோ திடீர்னு நட்டி அண்ணன் வந்து அவங்க அண்ணாக்காக்கும் மாமா. ஸோ மக்கள் பணத்தை ஏமாவே அரசியல் எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ அரசியலில் சின்ன சின்ன பாலிடிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு அப்புறம் நம்ம லெவட்டாக அமுக்கிக்கின்னு காசை. ஸோ அப்படி தான் இருந்தது படம் ஃபுல்லாக. அப்படி தான் எடுத்துருந்தாங்க. ஸோ கடைசியில் நம்ம சுத்தமன் சார், அவர் மிலிட்ரி, அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அவரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ மிலிட்ரி, சிபிஐ அப்படி இப்படின்னு போக திடீர்னு கலவரம் ஆகுது, கலவரம் வெடியுது, அரசியல் போடுறது, கலவரம் வெடிய இன்னொரு பக்கத்து கண்ட்ரிக்காரன், அந்த ரிபப்ளிக் கண்ட்ரிக்காரன் வரான், பூகம்பத்தை ஏற்படுத்துகிறான், மக்களை அடிமைப்படுத்துகிறான். அங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெரிய ஆளுங்களை மட்டும் வச்சு அவங்களுக்கு இந்த ஒரு போஸ்டிங் கொடுத்து மற்ற நாட்டுக்காரங்க எல்லாரையும் கொண்டுடுறான், சுட்டு பொசுக்கிறான். சுதந்திரம் நாங்கள் தான் பண்ணுறது தான் ஆளுநர். ஸோ நாடு கடத்துறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்காரன் நம்ம தமிழ்நாட்டை பாதி கடத்திட்டான். ஸோ இப்படி தான் போயிட்டுது இந்த படம். கடத்திட்டான். அது வந்து எப்படி இவங்க முயற்சி பண்ணி தப்பிச்சு மீண்டு வராங்க. அதில் ஒரு லவ்வு, ஒரு எமோஷன்ஸு, ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஹிப்ஹாப் தமிழ்நாடுனா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் இது அவருக்கு. எப்போவுமே நம்ம ஹிப்ஹாப் தமிழ்நாடுனா லவ் ஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம். மியூசியம் இருக்குது, நட்பே துணை ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்துருந்தோம். நான் செய்தால் ஒரு கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர். அதுக்கப்புறம் 4வது வந்து நம்ம வீரன், அது ஒரு ஃபேண்டசி ஹீரோ, அது பார்த்துருப்போம் 4வது. அதுக்கப்புறம் 5வதுல வந்து நம்ம பிடி சார் 5 படம், அது ஒரு எஜுகேஷன், கல்வியால் ஒரு ஸ்கிரிப்டு. இது 6வது படம் அவருக்கு. இது அவருக்கு 2ஆம் உலகம், கடைசி உலக போருங்க 6வது படம். இது அவர் ஓன் டைரக்ஷன். 5 படம் நடித்து 6வது படம் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டே பண்ணிட்டார். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டு. எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கவே. சேட்டிலைட் கம்யூனிகேஷன்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. சேட்டிலைட் கம்யூனிகேஷனே ஆஃப் ஆகிற மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கவே. கடைசியில் வந்து அதை பிளான் பண்ணி நம்ம நாட்டை மீட்டுடுறாங்க, உலகப்போர். ஸோ நாடு மாட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் உலகப்போரோட. நட்டி வந்து கடைசியில் நல்லா வில்லன் மாதிரி இருந்து நல்லவராகி மறுபடியும் வில்லன் மாதிரி இருந்து கடைசியில் நல்லவராக. ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா பார்க்க ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஷேரா தெரியுமா? ஷேரா ஒரு மியூசியம் ஊருக்குள்ள கூட அந்த குண்டா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வருவார். அப்புறம் நிறைய படத்துலலாம் காமெடி, கோமாளி படத்தில் கூட நம்ம ஜெயம் ரவிக்கு அந்த எக்ஸ் லவரோட ஹஸ்பண்டாக இருந்திருப்பாரு குண்டா டாக்டரு. ஸோ அவனுக்கு ஒரு நல்லா நடிச்சிருந்தார். அந்த ஷாரா ஒரு பேர் ஷாரா, அவர் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ அது நல்லாவே இருந்தது. மற்றபடி இன்னும் ஒன்றும் இல்லை, கரெக்டாக நல்லா இருந்தது படம். பிடிச்சிருந்தா போய் தேட்டரில் பாருங்கள். இல்லை ஓடிடியில் வந்துடும், வந்து ஒரு மாதத்தில் ஓடிடியில் இருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.